விடோஸ் பே எபிசோட் 5. விடோஸ் பே எபிசோட் 5 வந்து ஒரு ஆள் பனியில் அப்படியே ஊர்ந்து வர ஒரு காட்சியோட தொடங்குது. அவர் சில பிளாக் மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. டவுன் ஹாலில் வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிற ஒரு நைட்லேயே திடீர்னு கர்ஃப்யூ அறிவிக்கிறாரு டாம். அதனால் டேல் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதே டைமில் ரூத்துக்கு வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ண இஷ்டமே இல்லை. எவானுக்கும் இந்த கர்ஃப்யூனால் டாமோட ஆஃபீஸ்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் விருப்பம் இல்லை. எவான் பிரைஸுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டாம் வந்து அவரோட நினைவு அஞ்சலிக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த நிகழ்ச்சியிலேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் எவான் வந்து அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே போகிறது வந்து பாதுகாப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிக்கு அப்புறமா டாமும் விக்கும் அப்புறம் பெட்ரிஷா இவங்க 3 பேரும் அந்த ரெவரண்ட் பிரைஸோட அலுவலகத்தை சோதனை பண்ணுறதுக்காக போகிறாங்க. பிரைஸ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எரிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று மட்டும் விக் வந்து கைப்பற்றாரு. அது ஒரு கொஞ்சம் எரிஞ்சு போன ஒரு பேப்பர். ரெவரண்ட் பிரைஸோட ஆஃபீஸ் டேபிளில் மை ஐஸ் ஓப்பன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது வந்து டாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹேண்ட் டவலில் கொஞ்சம் பிளாக் மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து மடித்து அதுக்குள்ளே அது மேலே வச்சுருக்கோம். இதையெல்லாம் வந்து டாம் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா விக் வந்து டாம் கிட்ட இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதனால் இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் வாக்குவாதம் ஏற்படுது. பெட்ரிஷா வந்து அவங்க 2 பேரையும் தடுத்து அமைதிப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து டாம் வந்து அவனோட பையன் எவான் எப்படி இருக்கான், அங்கே ஆஃபீஸில் தான் இருக்கானான்னு செக் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க பிரைஸோட ஃபோனை யூஸ் பண்ணுறாரு. அப்போது அங்கே ஃபோனை செக் பண்ணும்போது பிரைஸ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு கால் பண்ணியிருந்ததை கவனிக்கிறாரு. அதில் ஒருத்தர் வந்து டாம் தான். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து யாருன்னு தெரில. ஸோ அதனால் அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க டாம் வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் அந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணும்போது அவனால் சரியாக பேச முடியாமல் குழப்பம் பண்ணிடுறாரு. மறுபடியும் பெட்ரிஷா வந்து அந்த நம்பரில் கால் பண்ணி பிரைஸ் தான் வந்து அவரை தொடர்பு கொள்ள சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து சரி தன்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு அட்ரஸை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு இவங்க 3 பேரும் போகிறாங்க. அந்த நபர் யாருன்னா டாட். அந்த உள்ளூரில் இருக்க ஒரு போதைப் பொருள் விற்பனையாளர். பெட்ரிஷியாவுக்கு டாடை ஸ்கூல் டைமில் இருந்தே தெரிஞ்ச ஒருத்தர். அவங்க டாடை மீட் பண்ணதுக்கப்புறமா டாட் கிட்ட கருப்பு காளானை வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு டாட் வந்து இந்த காளான் வந்து ஒரு ட்ரூ சைட் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்றதுனால தன்னோட 3வது கண்ணு திறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டாடோட நண்பரும் ஒருத்தர் வந்து இதை சாப்பிட்ருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பழையபடியே இல்லை. அவர் எப்போவுமே ஒரு கைரேகை மாதிரியான ஒரு படத்தை மறுபடியும் வரைஞ்சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னும் சொல்கிறாரு. டாட் அந்த ஓவியத்தில் ஒன்று எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சதுக்கப்புறமா இதோட மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக விக் வந்து அந்த காளானை நான் சாப்பிட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து டாட் ஒரு மாத்திரையை வந்து அதில் கலக்கி அதை வந்து குடிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. ஆனால் அது தெரியாமல் தவறி டாம் அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட அலுவலகத்தில் ஊரடங்கை பற்றி பேசுறதுக்காக கிளம்புறாங்க. பிகாஸ் அங்கேருந்த மக்கள் எல்லாம் கூடி எதுக்காக நீங்கள் இப்போ கர்ஃப்யூ அறிவிச்சிங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்க சொல்லி கேட்குறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டதால் மக்கள்லாம் வந்து ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. குறிப்பாக வியாபாரிகள் எல்லாம் அதனால் மகிழ்ச்சியாக இல்லை. டாம் காளானோட தாக்கத்தால் ஹாலூசினேஷன்ஸ் பார்க்க தொடங்குறாரு. ஊரோட இந்த மர்மத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்பி விக்கும் பெட்ரிஷியாவும் அவரை வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. டாம் தன்னோட வேலையை சரியாக செய்ய முடியாமல் தவிக்கிறாரு. சில நேரங்களில் மட்டும் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போல்லாம் தன்னோட பையன் எவானை பற்றியே விசாரிச்சிட்ருக்காரு. இதுக்கு இடையில எவான் அலுவலகத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறிடுறான். அவன் நண்பர்களோட ஒரு கொலையாளியோட ஒரு சீரியல் கில்லர் வீடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஐசோலேட்டடான ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காரில் உட்காந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை பற்றின பயங்கரமான கதைகளை எல்லாம் பேசிக்கிறாங்க.
ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் தைரியம் வர்றதில்ல. டவுன் ஹாலில் டாம் ஏன் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார் அப்படின்னு பெஷீர் கேட்குறாரு. ஆனால் டாம்னால் சரியாக அதுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மட்டும் அந்த டைமில் விசித்திரமான சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் அவரோட கவனம் வந்து செதறிட்டே இருக்குது. அவரால் எதுலேயுமே ஃபோக்கஸ்டாக கவனம் செலுத்த முடியறதில்ல. பெஷீர் வந்து பெட்ரிஷியாவை கூப்பிட்டு அவளோட பார்ட்டியில் நடந்த சம்பவம் பற்றி ஒரு அறிக்கை எழுதி தர சொல்கிறாரு. சில கெஸ்டெல்லாம் அதுக்காக அவள் பண்ணதுக்காக அவள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. பெட்ரிஷியா அங்கேருந்து போனதுக்கப்புறமா டவுன் மீட்டிங்கில் டாம் இன்னும் அதிகமாக கவனம் வந்து செதற விடுறாரு. ஊரடங்குக்கு எதிராக மக்கள் வந்து கோவமாக கத்துறதால அவர் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக ஆகுறாரு. அதே நேரத்தில் விக் பிரைஸோட அலுவலகத்தில் கிடைச்ச அந்த கிழிந்த ஒரு காகித துண்டை வந்து அங்கே இருக்க ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியமில் வேலை பார்க்குற ஜெரி கிட்ட காட்டுறாரு. இது ஊரை நிறுவிய ரிச்சர்டோட மனைவி சாரா எழுதிய ஒரு பழைய டைரியோட ஒரு பேஜ்னு தெரிய வருது. அந்த டைரியில் சாரா தன்னோட கணவர் ரிச்சர்ட் வந்து ரொம்பவே ஒரு வன்முறையான மனிதர் அப்படின்னும் அவர் வந்து சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீயோட சாபத்தோட இதயம் வந்து என்னோட கணவரோட கழுத்தில் இருக்கிற ஒரு சிலிண்டர் வடிவத்தில் இருக்கிற பொருளுக்குள்ளே துடிக்குது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவலை விக் வந்து பெட்ரிஷியா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரிஷியா டாமை கூப்பிட்டுட்டு ஜெரியோட அலுவலகத்துக்கு போகிறாங்க. டாம் எங்காவது ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெட்ரிஷியா அவரோட கையில் ஒரு கயித்தை கட்டி வச்சுருக்காங்க. ரிச்சர்டோட பழைய கல்லறையை தோண்டி அந்த பழைய நெக்லஸை கண்டுபிடிக்கணும்னு விக் வந்து பரிந்துரைக்கிறார். ஆனால் இவங்க ட்ரை பண்ண அந்த ட்ரூ சைட் பிளான் வந்து எந்த ஒரு லீடையும் கொடுக்காதனால அவங்க ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறாங்க. இதுக்கு இடையில் டாம் எவானை கண்டுபிடிக்கணும், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு அவனை கண்டுபிடிக்கிறதுல பிடிவாதமாக இருக்கார். எவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த சாபம் படித்ததாக சொல்கிற அந்த சீரியல் கில்லரோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக எவானை எல்லாரும் தூண்டி விடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவன் கதவை திறக்க போகிற டைமில் கரெக்டாக பெஷீர் வந்து அவனை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் எவானையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த எவான் ரொம்பவே விசித்திரமாக நடந்துக்கிறான். டாமை திட்டுறான். அதுக்கு டாம் ஒரு நாள் இதுக்காக வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாரு. எவான் அவனோட அப்பா டாம் கிட்ட நீங்கள் எப்போவுமே என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல மேயராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறான். மேலும் டாம் தன்னோட வாழ்க்கையை வந்து கெடுக்க நினைக்கிறாரு அப்படின்னும் இதனால தான் இவர் வந்து எப்போவுமே இந்த ஊர்லேயே தன்னை வச்சுருக்காரு, சிக்க வச்சுருக்காரு அப்படின்னும் சொல்கிறான். இந்த காளானோட தாக்கத்தால் டாமுக்கு ஒரு பழைய விஷயங்கள் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. எவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்த தன்னோட மனைவி லாரனை கூப்பிட்டுட்டு இந்த தீவை விட்டு வெளியேற முயற்சி பண்ணதை அவர் நினைவுபடுத்தி பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் படகுல போயிட்டு இருக்கும்போது லாரன் திடீர்னு வந்து பார்வையை இழந்து பதற்றம் அடைகிறாங்க. இதனால அவங்க மறுபடியும் விடோஸ் பேக்கே திரும்ப வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் எவான் பாதுகாப்பாக பிறந்தான். ஆனால் லாரன் மட்டும் அந்த சாபத்தோட தாக்கத்திலிருந்து மீளாமல் எந்த உணர்வும் இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க. இப்போது டாம் எவானை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக பிரார்த்திக்க தொடங்குறாரு. அவர் ரொம்பவே டயர்டாயிட்டார். ரொம்ப நேரமாக வாந்தியும் எடுத்துகிட்டு வராரு. தொடர்ந்து டாம் வந்து டாய்லெட் முன்னாடி இருந்து வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஒரு வித்தியாசமான ஒரு கனமான சத்தம் அவருக்கு கேட்குது. ஆனால் அந்த சத்தத்திலிருந்து வர்ற வாய்ஸ் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு கருமையான உருவம் நகர்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அமைதி மட்டுமே மிஞ்சுது.